إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சென்ற பாடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றின் ஒரு பகுதியை பார்த்தோம். இன்றும் நாம் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தைக்கு செய்த பிரச்சாரம் எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம். பிறகு அவர்களுடைய கூட்டத்தாருக்கு, குறிப்பாக பாபிலோனியாவிலே சிலை வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்தார்கள், அவர்களை நெருப்பிலே போட்ட சம்பவம், அதிலிருந்து அல்லாஹு தாலா அவர்களை காப்பாற்றியது. அதே போன்று நம்ரூத் என்கின்ற ஒரு பேரரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாதாடியதை, அதிலே அவன் தோற்று போனதையும் பார்த்தோம். இன்று நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டிலே இருந்து ஹிஜ்ரா செய்கின்ற நிகழ்வை முதலில் பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி ஈராக்கிலே பாபிலோனியா என்கின்ற ஒரு இடம் என்று வரலாற்றிலே அறியப்படுகிறது. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களோடு வாழ முடியாமல் அவர்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அங்கிருந்து ஹிஜ்ரா செய்கிறார்கள். ஹிஜ்ரா என்பது மறுமை நாள் வரையிலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். எவருக்கெல்லாம் மார்க்கத்தை ஒரு இடத்திலே பின்பற்றி வாழ முடியாதோ அவர்கள் அந்த இடத்திலே இருந்து மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியுமான ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும். இஸ்லாம் அதை சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை செய்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வகால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் என்னுடைய ரப்பிடத்திலே செல்கிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த சிலை வணங்கிகளோடு அவர்களுக்கு நடந்த பிரச்சனையை சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் வேறு இடத்துக்கு செல்கின்ற அந்த நிகழ்வை பற்றி பேசுகிறார். சூரத்து சாஃபாத்திலே 99வது ஆயாவிலே இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? வகால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் என்னுடைய ரப்பிடத்திலே நான் போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். நான் என்னுடைய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஊரில் என்னால் நடைமுறைப்படுத்த முடியாது, அதில் எனக்கு பல சிரமங்கள் சிக்கல்கள் இருக்கின்றன, அதனால் நான் என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு பொருத்தமான ஒரு இடத்துக்கு செல்கிறேன், அவன் எனக்கு பொருத்தமான இடத்தை எனக்கு காண்பிப்பான் என்ற அர்த்தத்திலே அவர்கள் அதை சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்பியாவுடைய 71வது ஆயாவிலும் சொல்கிறான், வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், அவர்களையும் லூத்தையும் நாங்கள் பரக்கத் செய்த பூமிக்கு அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரனின் மகனாக கருதப்படுகிற லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்கபூத்திலே சொல்லும் பொழுது 26வது ஆயாவிலே ஃபஆமன லஹு லூத், இப்ராஹிம் நபிக்கு லூத் ஈமான் கொண்டார். லூத் இப்ராஹிம் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டார். வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ரப்பிடத்திலே ஹிஜ்ரா செய்கிறேன். முன்னர் சொன்ன ஆயத்திலே தாஹிபுன் போகிறேன், இங்கே ஹிஜ்ரா செய்கிறேன் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக அவன் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், மிக்க ஞானமுள்ளவன் என்று இப்ராஹிம் நபி சொன்ன செய்தியை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்து மரியமிலே 48வது ஆயாவிலும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபி அவர்கள் தன் வாழ்ந்த சமுதாயத்தை பார்த்து சொன்ன செய்தியை சொல்கிறான். வஅதஸிலுக்கும், தன்னுடைய தந்தையையும் தன் சமுதாயத்தையும் பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வஅதஸிலுக்கும், நான் உங்களை விட்டும் தூரமாகிறேன். வமா ததுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் வணங்குகின்றவற்றை, நீங்கள் அல்லாஹ்வை அன்றி அழைக்கின்றவற்றை விட்டும் நான் தூரமாகிறேன். வஅதுஉ ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலே நான் துஆ செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். அஸா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா, என்னுடைய ரப்பிடத்திலே நான் துஆ செய்வதன் மூலமாக நான் கஷ்டப்படக்கூடியவனாக இருக்க மாட்டேன். என்னுடைய துஆவை என்னுடைய ரப் ஏற்றுக்கொண்டு எனக்கு சரியான இடத்தை, சரியான வழிகாட்டலை அவன் தருவான் என்று சொல்கிறார்கள். சூரத்துல் அன்பியாவிலே நாம் பார்த்த அந்த ஆயாவிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வனஜ்ஜைனாஹு, அல்லாஹ் சொல்கிறான், வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், அவர்களையும் இப்ராஹிமையும் லூத்தையும், இப்ராஹிம் நபி மட்டும் அந்த ஹிஜ்ராவில் போகவில்லை,
அவரோடு சேர்ந்து அவருடைய சகோதரனின் மகன் லூத்தும் போயிருக்கிறார். அவர் ஒரு நபி, அல்லாஹு தாலா அவரையும் நபியாக தெரிவு செய்கிறான். இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றில் அவருடைய இப்ராஹிம் நபியுடைய சகோதரன் ஹாரான் என்று அழைக்கப்படுகிறார். ஹாரானுடைய மகனாக லூத் இருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்களும் ஹாரானும் ஆசருடைய பிள்ளைகள். ஹாரானுடைய மகன் லூத். இவரையும் சேர்த்து தான் ஹிஜ்ரா அல்லாஹு தாலா அந்த இடத்தில இருந்து அவர்களை காப்பாற்றுகிறான். அந்த மோசமான பூமியில இருந்து அல்லாஹ் பரக்கா செய்த பூமிக்கு அவர்களை அனுப்புகிறான். இங்கே அல்லாஹு தாலா பரக்கா செய்த பூமி, அருள் வளம் கொடுத்த பூமி என்று எதை சொல்கிறான்? அவர்கள் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஷாம் தேசத்துக்கு ஹிஜ்ரா செய்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தாலா ஷாம் தேசத்தை குறித்து சொல்கிற பொழுது பரக்கா செய்யப்பட்ட பூமி, அல்லாஹு தாலா அருள் செய்த பூமி. நபி அவர்களுடைய இஸ்ராவை பற்றி சொல்கிற பொழுதும் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சூழ பரக்கா செய்திருக்கிறோமே, அருள்வளம் புரிந்திருக்கிறோமே, அப்படியான மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நாங்கள் நபியை அழைத்து சென்றோம் என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்கிறான். இங்கே பரக்கா என்பது அல்லாஹு தாலா அந்த பூமியிலே செழிப்பை வைத்திருக்கிறான். மரங்களை, நீரை, பழங்களை வைத்து அல்லாஹ் தாலா அந்த பூமியில பரக்கா செய்திருக்கிற நிறைய நபிமார்கள் அந்த பூமியிலே இப்ராஹிம் நபியுடைய சந்ததியிலிருந்து வந்த பனு இஸ்ராயல் நபிமார்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுதும் இப்படி சொல்கிறான்: வலி சுலைமான் ரிஹ ஆசிஃபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா, நாங்கள் பரக்கா செய்த பூமி. இங்கே பரக்கா செய்யப்பட்ட பூமி என்பது குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்திலிருந்தும் வரலாற்றில் உறுதியாக அவர்கள் சாம் தேசத்துக்கு சென்றதாக நாங்களால் பார்க்க முடியும். சாம் தேசம் என்பது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பூமி. இன்று சிரியா, ஜோர்தான், பலஸ்தீன் போன்ற நாடுகளுடைய பூமி. இங்கேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில் இறங்குவார்கள். இது மஹ்ஷருடைய பூமி என்றெல்லாம் வந்திருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாபிலோனியாவிலிருந்து சாமுக்கு செல்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா என்கின்ற ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறார்கள். இந்த சாரா என்கின்ற பெண் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர், அவருடைய தந்தையின் சகோதரனின் மகள் என்றெல்லாம் வரலாற்றிலே பிரபலியமாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம். அவர்களுடைய மனைவி சாரா. இவர்களை அவர்கள் பாபிலோனியாவிலிருந்து செல்வதற்கு முன்னால் திருமணம் முடித்தார்களா அல்லது அவர்கள் செல்கிற வழியிலே திருமணம் முடித்தார்களா என்பது தெரியவில்லை. வரலாற்றிலே இவ்வாறு 2 விதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியோ அவர்களுடைய மனைவி சாரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் நபி. அவர்கள் எங்கு சென்றாலும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராகத்தான் இருப்பார்கள். சாம் தேசத்திலே இருந்தவர்கள் நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் புரிகின்றார்கள். நட்சத்திர, சூரியன், சந்திரன் இவற்றை வணங்குகின்றவர்கள் இருந்தார்கள். இவர்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கருத்து பரிமாறலை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆமிலே 76, 77, 78வது ஆயக்களிலே சொல்லியிருக்கின்றான். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபா قال هذا ربي. இரவு ஆன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த மக்களுக்கு ஒரு வாதத்திற்காக என்ன சொல்கிறார்கள்? ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இது என்னுடைய ரப்பு என்று வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ஃபலம்மா அஃபல, அது மறைந்த பொழுது قال لا أحب الآفلين, நான் மறையக்கூடியவர்களை விரும்பவில்லை. என்னுடைய ரப்பாக இருந்தால் அவன் எப்படி மறைய முடியும்? நான் மறையக்கூடியவனை நான் விரும்பவில்லை. ஒரு ரப், அவன் இந்த உலகத்தை பரிபாலிக்கக்கூடியவன், இந்த உலகத்துக்கே ரப். அவன் இந்த உலகத்தை விட்டும் மறைந்து விட்டால் எப்படி இந்த உலகத்தை அவனால் பராமரிக்க முடியும்? ஃபலம்மா ரஅல் கமர, பிறகு சந்திரனை பார்த்து என்ன சொன்னார்கள்? பாசிகன், அது உதித்த நேரத்திலே قال هذا ربي, இது என்னுடைய ரப் என்று சொன்னார்கள். فلما أفل قال لئن لم يهدني ربي لأكونن من القوم الضالين. அது மறைந்த பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த மக்களுக்கு? என்னுடைய ரப்பு எனக்கு நேர்வழி காட்டவில்லையானால் நான் வழிகட்ட கூட்டங்களில் ஆகிவிடுவேன். என்னுடைய ரப் எனக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், இல்லை என்றால் நான் வழிகேடனாக, சிலையை வணங்குகின்றவனாக, நட்சத்திரத்தை வணங்குகின்றவனாக, நம்ரூதை போன்று தன்னைத்தானே இறைவன் என்று சொல்கின்றவனை போன்று இவ்வாறான வழிகேடுகளிலே இருந்திருப்பேன். ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன், சூரியன் உதித்திருப்பதை பார்த்த இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த சூரியனை வணங்கக்கூடியவர்களுக்கு முன்னிலையிலே என்ன சொல்கிறார்கள்? ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது என்னுடைய ரப், இது மிக பெரியது
என்று சொன்னார்கள். அதுவும் மறைந்ததற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? கால யா கௌமி, என் கூட்டமே, இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கின்றவற்றிலிருந்து நான் மொத்தமாக நீங்கிவிட்டேன், ஒதுங்கிவிட்டேன். அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே ஒரு இறைவன் சூரியனாகவோ சந்திரனாகவோ ஒரு நட்சத்திரமாகவோ இருக்க முடியுமா? அதிலே பலவீனம் இருக்கிறது என்பதை அந்த மக்களுக்கு அவர்கள் உணர்த்தினார்கள். வரலாறு என்ன சொல்கிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமில் இருந்து எகிப்துக்கு செல்கிறார்கள். திரும்பவும் எகிப்திலிருந்து சாமுக்கு வருகிறார்கள். அவர்கள் எகிப்துக்கு சென்ற நேரத்தில் தான் அங்கே இருந்த ஒரு அரசன் அவர்களுடைய மனைவி சாராவை தான் எடுத்துக்கொள்வதற்கு, மணமுடித்துக் கொள்வதற்கு முற்பட்ட நேரத்திலே அல்லாஹு தாலா அந்த பெண்ணை கௌரவப்படுத்தி, இப்ராஹிம் நபி அவர்களை கண்ணியப்படுத்தி ஒரு அற்புதத்தை நிகழ வைக்கின்றான். இது சம்பந்தமாக புகாரியிலே, முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீத்கள் இருக்கின்றன. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவர்களுடைய மனைவிக்கு இந்த அரசனோடு நடந்த நிகழ்வு, இதை பற்றி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம் யக்திப் இப்ராஹிமு இல்லா ஸலாஸ கதிபாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்களை தவிர அவர்கள் சொல்லவில்லை. இஸ்னதானி மின்ஹுன்ன ஃபீ தாத்தில்லாஹ், அதிலே 2 பொய்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே அவர்கள் சொன்னார்கள். ஒன்று தன்னுடைய விடயத்திலே. அது மொத்தமாக 3 இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன பொய்கள் 3 அல்லாஹுக்காகத்தான் சொன்னார்கள். அதில் 2 தனியாக மொத்தமாக அல்லாஹுக்கே உரியது. ஒன்று என்னவென்றால், இன்னி சகீம், நான் நோயாளி என்று சொன்னது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் அவர்களுடைய கொண்டாட்டத்துக்கு செல்வதற்காக அழைத்த பொழுது அவர்கள் போகவில்லை, நான் நோயாளி என்று சொன்னார்கள். இங்கே இது நேரடியான பொய்யும் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோக்கம் தான் உள்ளத்தினால் வருத்தப்படுகிறார் என்பதுதான். அவர்கள் உண்மையான நோயாளி என்று புரிந்து கொள்வார்கள். இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று 2வது இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன பொய், பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெரியவர் தான், பெரிய சிலை தான் இதை செய்திருக்கிறார் என்று சொன்னது. இதுவும் அவர்கள் எந்த நோக்கத்திலே சொன்னார்கள் என்றால், இதற்கான காரணம், இந்த பொய்க்கான காரணம் இந்த பெரிய சிலை தான். அவர்களுக்கும் தெரியும் இந்த பெரிய சிலை நேரடியாக இதை உடைக்க முடியாது என்பது அந்த மக்களுக்கும் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்களை உணர வைப்பதற்காக இதை சொல்கிறார்கள். அப்போது இது 2வது பொய். 3வது அவர்கள் சொன்ன பொய் என்ன தெரியுமா? அவர்களுடைய மனைவி சாரா அவர்களை தன்னுடைய மனைவி என்று சொல்லாமல் அந்த கொடுங்கோல் அரசனுக்கு இடத்திலே அவர் என்னுடைய சகோதரி என்று சொன்னார்கள். என்னுடைய சகோதரி என்று ஏன் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அவர் இப்ராஹிம் நபி அவர்களே சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய சகோதரி அல்லாஹுடைய மார்க்கத்திலே, அதனால் நான் என்னுடைய சகோதரி என்று உங்களை அவர்களை சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் அந்த அரசன் இப்ராஹிம் நபி அவர்கள் அது என்னுடைய மனைவி என்று சொன்னால் இப்ராஹிம் நபி அவர்களை கொலை செய்துவிட்டு சாராவை திருமணம் செய்து கொள்வதற்கு முற்படுவார். எனவே சகோதரன் என்று சொல்கிற பொழுது கொலை செய்ய வேண்டிய தேவை அந்த அரசனுக்கு வரமாட்டாது. இங்கே இப்ராஹிம் நபி அவர்கள் மார்க்கத்திலே உள்ள சகோதரத்துவத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி, அந்த அடிப்படையிலே நான் சகோதரி என்று சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்னை பொய்ப்பிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதிலே இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பூமிக்கு செல்கின்றார்கள் என்று தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அங்கே ஒரு கொடுங்கோல் அரசன் இருக்கிறான். அந்த அரசனின் ஆட்களிலே ஒருவன் இப்ராஹிம் நபி அவர்களையும் அவர்களோடு இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவியையும் கண்டுவிட்டான். இந்த செய்தியை தன்னுடைய அரசனிடத்திலே சென்று சொல்கிறான். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த அரசன் ஆள் அனுப்புகிறான். அந்த அரசனிடத்திலே அந்த மனிதன் என்ன சொன்னான் என்றால், ஒரு அழகான மனிதர்களுடைய அழகான ஒரு பெண் இருக்கிறார், இந்த பூமிக்கு ஒரு மனிதனோடு அவர் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு தான் அந்த பெண் தகுதியானவள் என்று சொன்ன பொழுது, இப்ராஹிம் நபி அவர்களை அழைத்து அந்த அரசன் யார் என்று கேட்ட பொழுது அவள் என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டார்கள். சாரா இடத்திலே என்ன சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த பூமியிலே என்னையும் உங்களையும் தவிர மூமீன்கள், முஸ்லீம்கள் இல்லை. எனவே நீங்கள் என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் என்னை பொய்ப்பித்து விட வேண்டாம், நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்கள், நீங்கள் மார்க்கத்திலே என்னுடைய சகோதரி என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அனுப்பிவிட்டு என்றால் சாராவை அந்த அரசன் வர சொல்கிறான். இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே கேட்டுவிட்டு பிறகு சாராவை வர சொல்கிறார். இப்ராஹிம் நபி அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சாராவும் அந்த அரசனிடத்திலே போன நேரத்திலே அவர்களும் தொழுது விட்டுத்தான் போனார்கள். அந்த அரசன் என்ன பார்த்தான் என்றால், ஒரேடியாக அந்த சாராவை தொடுவதற்கு நினைத்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவனுடைய கை அப்படியே உள்ளே இழுத்து கொண்டது. அவன் கீழே விழுந்து விடுகிறான். அவனுடைய கால்கள் நடுங்குகின்றன.
ஒரு வலுப்பு பிடித்தவனை போன்று மாறிவிடுகிறான். இப்போது அவன் இந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்கிறார்? இறைவனிடத்திலே எனக்காக பிரார்த்தனை செய், நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுது திரும்ப சாரா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். திரும்ப அவன் சரியான நிலைக்கு வருகின்றான். மீண்டும் அவன் சாரா அவர்களை, இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவியை தொடுவதற்கு முற்படுகின்ற பொழுது திரும்பவும் அவனுக்கு அதே நிலை ஏற்படுகிறது, அல்லது அதைவிட கடுமையான நிலை ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே திரும்பவும் அவன் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று சொல்ல இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். திரும்ப அவன் நல்ல நிலைக்கு வருகின்றான். இவ்வாறு 3 முறை அவன் முயற்சி செய்து பார்க்கின்றான். அவனால் முடியவில்லை. இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவி சாரா என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அந்த நேரத்தில் தெரியுமா? அல்லாஹுவே இன் குந்த தஅலமு அன்னி ஆமன்து பிக வ பிரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. அல்லாஹுவே, நான் உன்னையும் உனது தூதரையும் ஈமான் கொண்டு என்னுடைய கற்பை என் கணவனை தவிர அனைவரிடமிருந்தும் பாதுகாத்த ஒருவனாக இருப்பேனேயானால் என் மீது ஒரு காபிரை சாட்டிவிடாதே என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களை அந்த காபிரிடமிருந்து பாதுகாக்கின்றான். இறுதியாக அந்த அரசன் என்ன சொல்கிறான் என்றால், சாரா அந்த நேரத்திலே யோசிக்கிறார்கள், இவன் இவ்வாறே கொல்லப்பட்டால் இந்த பெண் தான் இந்த அரசனை கொண்டு விட்டார்கள் என்று மக்கள் சொல்லுவார்கள். எனவே அது இன்னும் சிக்கலாக ஆகிவிடும் என்பதனால்தான் திரும்பவும் அவன் சரியான நிலைக்கு வருவதற்கு துஆ செய்கிறார்கள். சரியான நிலைக்கு வருகின்றான். இறுதியாக அந்த அரசன் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் என்னிடத்திலே ஒரு ஷைத்தானை தான் அனுப்பியிருக்கிறீர்கள். இந்த பெண்ணை இப்ராஹிமிடமே கொடுத்து விடுங்கள், அந்த பெண்ணுக்கு ஹாஜரை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஹாஜர் என்கின்ற ஒரு அடிமை பெண்ணை, அவர்களிடத்தில் இருந்த அடிமை பெண்ணை ஒரு கிஃப்டாக கொடுக்கின்றார்கள். அன்றைய காலத்திலே அடிமை பெண்கள் இருப்பார்கள், கிஃப்டாக கொடுக்கப்படுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களது மனைவி திரும்பி வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையை முடிக்கின்றார்கள். என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களை காப்பாற்றி விட்டான் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் காஃபிருடைய சதியை முறியடித்து விட்டான். ஒரு பணியாளை எங்களுக்கு அவன் தந்திருக்கிறான் என்று அவர்களது மனைவி சொல்கின்றார்கள். இங்கே இந்த ஹதீஸிலே 3 பொய்களிலே இந்த ஒரு பொய்யை நபி அவர்கள் விவரமாக இந்த இடத்திலே சொல்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய சகோதரி என்று சொன்னது மார்க்கத்திலே, அதே போன்று இந்த பூமியிலே என்னையும் உங்களையும் தவிர மூமின் இல்லை என்று சொன்னது குடும்பமாக. இல்லை என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட ஒருவராக இருந்தார்கள். அதனால் இங்கே அதில் இந்த பூமியில யாரும் இல்லை என்று சொல்வது, மொத்த பூமியும் நாடப்பட்டால் என்ன அர்த்தம்? குடும்பமாக கணவன் மனைவியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது மனைவியும் இருக்கிறார்கள். அல்லது அந்த பூமி அவர்கள் இருந்த அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களோடு இருக்கவில்லை என்றால், அந்த பயணத்திலே எகிப்துக்கு சென்ற பயணத்திலே, அந்த அரசனுடைய ஊருக்கு சென்ற பிரதேசத்துக்கு சென்ற அந்த பயணத்தில் இருக்கவில்லை என்றால், அவர்கள் நாடியது அந்த பூமியாக இருக்கலாம். அந்த பிரதேசம் என்றால் அல் அர்தன் சொல்வது பூமி என்பது சில நேரம் ஒட்டுமொத்த முழு பூமியை நாடப்படும், சில நேரங்களில் ஒரு பகுதியை நாடி சொல்லப்படும். ஏற்கனவே நாம் பார்த்த ஆயாவில் நாங்கள் பரக்கா செய்த அருள் வளம் செய்த பூமி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அங்கே நாடப்படுவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பூமி தான், முழு ஒட்டுமொத்த பூமியும் அல்ல, குறிப்பிட்ட ஒரு பிரதேசம். அதே போன்று இங்கே இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னது ஒரு குறிப்பிட்ட அந்த பிரதேசத்தை குறிப்பதாக கூட இருக்கலாம். அல்லாஹு அலம். இந்த சம்பவம் தொழுகையின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்து சொல்கிறது. பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை சொல்கிறது. நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது நாம் ஏற்கனவே செய்த நல்ல அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடுவதை சொல்கிறது. எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி செய்வான். அந்த உதவி எங்களுக்கு கிடைப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே தொழுது எங்களுடைய தேவைகளை முன்வைக்க முடியும். இங்கே இப்ராஹிம் நபி அவர்கள் தொழுகிறார்கள், சாரா அவர்களும் உதவு செய்து கொண்டு தொழுததாக அந்த ஹதீஸில் இருக்கிறது. ஈஜிப்திலிருந்து மிஸ்ரிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமுக்கு திரும்பி வருகின்றார்கள். ஷாம்லே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். பைத்துல் மக்திஸிலே அவர்கள் வரவேற்கப்பட்டதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அங்கே அவருக்கு இடம் கிடைக்கிறது. அவரோடு இருந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சகோதரனின் மகனை அவர்கள் அந்த சாம் பூமியிலே இருக்கின்ற சதூம் என்கின்ற இடத்துக்கு, நகரத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள்.
வரலாற்றின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தகவல்கள். அந்த சதூமிலே தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்கின்றார்கள். அங்கே ஒரு மோசமான காஃபிர் கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னின சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாம் லூத் நபி அவர்களுடைய சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே காலத்திலே வாழ்ந்த நபிமார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வேறொரு பிரதேசத்திலே தாவாவுக்காக பிரச்சாரத்துக்காக அனுப்பப்படுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இப்போது நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஹாஜரை திருமணம் செய்தார்கள், அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், அதற்கு பிறகு நடந்த சில சம்பவங்களை பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது முதல் மனைவி சாரா அவர்களோடு சாமில் இருக்கிறார்கள். சாராவுக்கு பரிசாக கிஃப்டாக கொடுக்கப்பட்டவர் தான் ஹாஜர். அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாராவும் பெரிய வயதை அடைந்தும் கூட அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. சாரா என்ன செய்கிறார்கள், ஹாஜரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவியாக அல்லது அடிமையாக இருந்தவர் அவருக்கு பரிசாக கொடுத்து விடுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரை மணந்து கொண்டு ஹாஜரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இஸ்மாயில் என்கின்ற ஒரு குழந்தை கிடைக்கின்றது. இஸ்மாயில் பிறக்கின்றார்கள். அப்போது சாராவுக்கு முதல் மனைவிக்கு ரோசம் ஏற்படுகிறது. அவர்களுக்கிடையிலே பெண்களுக்கிடையிலே ஏற்படக்கூடிய கசப்புக்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் சாரா அவர்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், முதல் முதலாக பெண்கள் அவர்களுடைய இடுப்பிலே ஒரு பட்டி கட்டுவார்கள். அந்த பட்டியை யார் கட்டினார்கள் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் தான் கட்டினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளு மத்தகத நிசாஉல் மின்தகா மின் கிபலி இஸ்மாயில் இத்தகதத் மின்தகன் லிதுஃபிய அஸரஹா அலா சாரா. ஏன் இஸ்மாயில் அவர்கள், ஹாஜர் அவர்கள் அந்த இடுப்பிலே கட்டக்கூடிய துணியை கட்டி, அதாவது துணியை கட்டுவார்கள், அது கீழே உறைந்து கொண்டிருக்கும் நிலத்தில் படுகிற பொழுது அவர்கள் நடந்து வரக்கூடிய அடையாளங்களையும் அது மறைத்துவிடும். எனவே அவர்கள் சாராவுக்கு தன்னுடைய எங்கே போகிறார் என்கின்ற அந்த அடையாளத்தை மறைப்பதற்காக, கால் அச்சுகளை மறைப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்ததாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரையும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் குடிக்கக்கூடிய நிலையிலே, தாயிடமிருந்து பாலூட்டப்படக்கூடியவராக இருந்தார், அந்த நிலையிலே மக்காவுக்கு அழைத்து வருகின்றார்கள். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், இதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த இஸ்ஹாக் சாரா மூலமாகவே கிடைக்கப்பட்டது, அந்த மகனாக இருக்கலாம். இருவருமே இப்ராஹிம் நபி அவர்கள் முதுமையை அடைந்ததற்கு பிறகுதான் கிடைத்தார்கள் என்பதை இப்ராஹிம் நபியுடைய துஆ குர்ஆனிலே இருக்கிறது, அது தெளிவுபடுத்துகிறது. சூரத் இப்ராஹிமுடைய 39வது ஆயாவிலே அவர்கள் என்ன அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆவிலே இதையும் கேட்கிறார். இப்படி அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். முதுமை வயதிலே, பெரிய வயதிலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடையாக தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லசமீஉ துஆ. நிச்சயமாக என்னுடைய ரப்பு துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று கேட்கின்றார்கள். அந்த துஆவில் அடுத்ததாக அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்த 40வது ஆயாவிலும் துஆ கேட்கிறார்கள். 41வது ஆயாவிலே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவர்கள் தந்தைக்கும் துஆ கேட்டார்கள். அவர்களுடைய தந்தைக்கு கேட்ட துஆவும் இருக்கிறது. ரப்பனா ஃபிர்லி, எங்களுடைய ரப்ப என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய பெற்றோர்களுடைய தாயும் தந்தையும் வாலிதைய அவர்களுடைய பாவத்தை மன்னித்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் வரையிலே இந்த துஆவை தன்னுடைய தந்தைக்கு துஆ கேட்டிருந்திருக்கிறார்கள். பிறகுதான் அவர்கள் அதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், முஷ்ரிக்களுக்கு துஆ கேட்கக்கூடாது என்று. இந்த துஆ இப்ராஹிம் நபி அவர்கள் எப்போது கேட்டார்கள் என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே மக்காவிலே கொண்டு வந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த துஆவின் தொடரிலே தான் இந்த துஆவும் வருகிறது. ஏன்னா இப்ராஹிம் நபி அவர்கள் முதுமை வயது அடைகிற வரையிலே அவர்களுடைய பெற்றோருக்கும் துஆ கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள் அல்லாஹுவின் எதிரி, அவர்களுக்கு துஆ கேட்கக்கூடாது என்று அவர்கள் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நாம் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை
பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற இந்த செய்தி பெரும்பாலும் அவர்கள் நபி அவர்களிடமிருந்து தான் இந்த செய்தியை எடுத்திருப்பார்கள் என்று தெரிகிறது. என்றால் இடையிடையே அவர்கள் குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்களையும் சொல்கின்றார். அதற்கு முன்னால் இன்னொரு குர்ஆன் ஆயாவையும் பார்ப்போம். சூரத்து சாஃபாத்துடைய 101வது ஆயாக்களிலே இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ கேட்டதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என்னுடைய ரப்பே எனக்கு சாலிஹான குழந்தைகளை கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், ஹலீமான குழந்தைகளை உங்களுக்கு தருகிறோம் என்று நாங்கள் அவருக்கு நன்மாராயம் சொன்னோம். ஹலீமான ஒரு குழந்தை. இங்கே ஹலீம் என்றால் சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தை. யார் இங்கே சொல்லப்படுகிறார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சகிப்புத்தன்மை மிக்கவர்கள். அவர்கள் பிற்காலத்திலே அறுத்து பலியிடுவதற்கு கட்டளையிடப்பட்டார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் உடன்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஹலீம் என்று வர்ணித்திருக்கிறான். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், ஹலீமான ஒரு ஆண் குழந்தை. ஹலீம் என்பது நாங்கள் தமிழில் சகிப்புத்தன்மை என்று சொல்லலாம். இந்த ஹலீம் ஹில்ம் என்பது பொறுமையை உள்ளடக்கக்கூடியது, நற்குணங்களை, தாராள மனதை, மன்னிக்கும் தன்மையெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை இமாம் இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீரிலே தெளிவுபடுத்துகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையுமே அல்லாஹ் குர்ஆனிலே ஹலீம் என்று வர்ணித்திருக்கின்றான். இப்போது நாம் திரும்பவும் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திக்கு வருவோம். அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் பால் ஊட்டப்படுகிற நிலையிலே அழைத்து வருகின்றார்கள். அவர்களுடைய மனைவி ஹாஜரையும் அங்கே அல்லாஹுடைய ஆலயத்திடத்திலே அந்த நேரத்திலே காபா கட்டப்பட்டிருக்கவில்லை. அந்த இடத்திலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்திலே ஜம்சமுக்கு மேலே அந்த இடத்திலே அவர்களை வைக்கின்றார்கள். அன்றைய நாளிலே மக்காவிலே எவருமே இல்லை, அதிலே தண்ணீர் கூட இல்லை. அங்கே அவர்கள் இருவரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுகின்றார்கள். அவர்களிடத்திலே ஒரு பையை கொடுக்கின்றார்கள். அதிலே தண்ணீர் இருக்கிற பேரீச்சம்பழங்கள் இருக்கின்றன. அதே போன்று அவர்களுக்கு ஒரு தண்ணீர் பையையும் கொடுக்கின்றார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்து திரும்பி செல்கின்றார்கள். அப்போது இஸ்மாயில் ஹாஜர் அவர்கள் இப்ராஹிம் நபியை பின்தொடர்ந்து அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் எங்களை விட்டுவிட்டு இந்த பள்ளத்தாக்கிலே எந்த ஒரு மனிதரும் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை, இப்படியான ஒரு இடத்துல எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், பலமுறை கேட்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை, திரும்பி பார்க்கவில்லை. அப்போது ஹாஜர் கேட்கின்றார், அல்லாஹு அல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானா இவ்வாறு செய்யுமாறு என்று கேட்டபொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது ஹாஜர் சொல்கிறார், இதன் லா யுதையுனா, அப்படியாக இருந்தால் அல்லாஹ் ஒருபோதும் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே இருந்து சென்று ஒரு மலை குன்றுக்கு பின்னால் அவர்களை காணாத ஒரு இடத்திலே இருந்து காபாவை முன்னோக்கி, அன்று காபா கட்டப்பட்டிருக்கவில்லை, அல்லாஹுடைய ஆலயம் இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் நபி அவர்களும் பின்னர் தான் கட்டுகிறார்கள். ஆனால் அதுக்குரிய இடம் இருந்தது. அது அல்லாஹு தாலாவுடைய ஆலயம் உருவாகுவதற்கான, அல்லது அதுக்கு முன்னால் இருந்து அது அழிந்து போயிருக்கலாம், அல்லது இப்ராஹிம் நபி அவர்கள் தான் முன்னால் கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த இடம் புனிதமான இடமாக ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. அந்த புனிதமான இடத்திலே அல்லாஹு தலைவர்களை கொண்டு வந்து விட சொல்கிறான். என்றால் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறான். இவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு, கௌரவப்படுத்துவதற்கு, இறுதி நபியை அவர்களுடைய சந்ததியில், இஸ்மாயில் நபியுடைய சந்ததியிலே கொண்டு வருவதற்கு, காபத்துல்லாவை அங்கே உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹு தாலா அந்த போட்ட திட்டத்தின் அடிப்படையிலே அந்த இடத்திலே அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு வந்து விட சொல்கிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் விட்டு போய் அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு பிறகு முதுமையான வயதிலே அவர்களுக்கு கிடைத்த குழந்தை, அவர்களுக்கு குழந்தையை எதிர்பார்த்திருந்தார்கள். அல்லாஹு தாலா ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையையும் அந்த தாயாரையும் அந்த இடத்திலே விட்டுவிட்டு அல்லாஹு தாலா போக சொல்கிறான் என்பதற்காக இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த தியாகத்தை செய்வதற்கு முற்படுகிறார்கள். அவர்களுக்கு மனதுக்கு கஷ்டமானது. ஆனால் அல்லாஹுடைய சோதனையிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த இடத்திலே விட்டுவிட்டு அவர்களுக்கு கண்ணுக்கு காணாத ஒரு இடத்திலே வந்து அல்லாஹுவை இடத்திலே காபாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செய்கிறார்கள்?
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதுதான் சூரத் இப்ராஹீமிலே வரக்கூடிய வார்த்தை. ரப்பனா, எங்களுடைய இறைவா, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்அ், எந்த ஒரு பயிர் பச்சையும் இல்லாத ஒரு பூமியிலே, ஒரு பள்ளத்தாக்கிலே என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்தி இருக்கிறேன். இந்த பைத்திகல் முஹர்ரம், சங்கையான கண்ணியமான உன்னுடைய ஆலயத்திடத்திலே. எனவே அங்கே இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனையிலே அங்கே உன்னுடைய ஆலயம் என்று சொல்கின்றார்கள். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், எங்களுடைய இறைவா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காகவும் அந்த இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மனிதர்களிலே சிலரை அந்த இடத்துக்கு நீ வரச் செய். வர்சுக்ஹும் மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், பல வர்க்கங்களை அவர்களுக்கு நீ வாழ்வாதாரமாக கொடு, அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியின் அடிப்படையிலே அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இஸ்மாயில் அவர்களுக்கு பால் ஊட்டுகிறார்கள். அந்த தண்ணீரிலிருந்து குடிக்கின்றார்கள். பிறகு தண்ணீர் முடிவடைந்து விடுகிறது. தாகிக்கின்றார்கள். குழந்தைக்கு தாகம் ஏற்படுகிறது. அவர்களுக்கும் தாகம் ஏற்படுகிறது. அங்குமிங்கும் பார்க்கின்றார்கள், எதுவும் இல்லை. குழந்தை தாகத்திலே தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அவர்களால் அந்த குழந்தையை பார்க்க முடியவில்லை. அதனால் அங்கே பக்கத்தில் இருந்த, நெருக்கமாக இருந்த மலை என்றால் சஃபா மலை, அந்த சஃபா மலைக்கு ஓடிச் செல்கின்றார்கள். அங்கே போய் யாரும் அந்த பக்கத்தால் வருகிறார்களா, அந்த பள்ளத்தாக்கில் யாரும் இருக்கிறார்களா என்று பார்க்கின்றார்கள். யாரையுமே காண முடியவில்லை. சஃபா மலையிலே இருந்து மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மலை மர்வா, அதை நோக்கி போகின்றார்கள். இவ்வாறு 7 முறை அங்கும் இங்குமாக போய் வருகின்றார்கள். தேடுகிறார்கள், யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கின்றார்கள். இந்த பக்கத்தினால் யாராவது போவார்களா என்று பார்க்கின்றார்கள். யாருமே இல்லை. அந்த 2 மலைகளுக்கும் இடையிலே பள்ளத்தாக்கிலே அவர்கள் வருகின்ற பொழுது தன்னுடைய ஆடையின் கீழ்ப்பகுதியை விரைவாக செல்வதற்காக ஆடையை சற்று உயர்த்தி கொண்டு செல்கின்றார்கள். ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எவ்வாறு கஷ்டப்பட்டு ஒரு களைப்போடு விரைந்து செல்வானோ அதே போன்ற நிலையிலே அவர்கள் போவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதாலிக ஸஅயுன் நாஸி பைனஹுமா, அதுதான் மனிதர்கள் அந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே சை செய்வது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் செய்த அந்த விரைவாக சென்றதன் காரணமாகத்தான், சை செய்ததன் காரணமாகத்தான் அவர்கள் ஒரு தேவைக்கு செய்தார்கள். அந்த தியாகத்தை ஞாபகமூட்டுகின்ற விதத்திலே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அதனை உம்ரா செய்கின்ற பொழுது, ஹஜ் செய்கின்ற பொழுது சையிலே கடமையாக்கி இருக்கின்றான், சாயை கடமையாக்கி இருக்கின்றான். மர்வாவிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சப்தம் அவர்களுக்கு கேட்கின்றது. அப்போது சஹின், அதாவது என்ன சொல்கிறார்கள், தன்னை அமைதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அமைதியாக என்று தனக்கே சொல்லிக்கொண்டு என்ன சப்தம் அது என்று கூர்ந்து காது கொடுத்து கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கின்ற பொழுது அங்கே திரும்பவும் அவர்கள் அந்த சப்தத்தை கேட்கின்றார்கள். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் உதவி இருந்தால் நான் உங்களுடைய சப்தத்தை கேட்டுவிட்டேன் என்று உதவி கேட்கின்றார்கள். திரும்பி அவர்கள் ஜம்சம் இப்போது இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கின்றார்கள். அங்கே வானவர் இருக்கின்றார். வானவர் தன்னுடைய குதிகாலால் அல்லது இறக்கையால் அந்த இடத்திலே தோண்டுகின்றார். அந்த பூமிக்குள்ளிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது. உடனே ஹாஜர் அவர்கள் அங்கே வந்து அந்த தண்ணீர் வெளியே ஓடிவிடாமல் அதை ஹவுத் போன்று ஒரு குட்டை போன்று அதனை அமைக்கின்றார்கள் தன்னுடைய கையினால். அதிலே இருந்து தண்ணீரை எடுத்து தன்னுடைய தண்ணீர் பைக்குள்ளே ஊற்றிக்கொள்கின்றார்கள். நபிகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், யர்ஹமுல்லாஹு உம்ம இஸ்மாயில், உம்மு இஸ்மாயிலுக்கு அல்லாஹ் ரஹ்மா செய்யட்டும், அருள் புரியட்டும். லவ் தரகத் ஜம்ஸம அவு கால லவ் லம் தக்ரிஃப் மினல் மாஇ லகானத் ஜம்ஸமு ஐனன் மஈனா. உம்மு இஸ்மாயில் அவர்கள், ஹாஜர் அவர்கள் ஜம்ஸமை அவ்வாறே அவர்கள் விட்டுவிட்டிருந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு ஓடுகின்ற ஒரு ஊற்றாக இருந்திருக்கும் என்று அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் அதை விட்டிருந்தால் அது ஓடுகிற ஒரு ஆறாக, ஒரு ஊற்றாக அது இருந்திருக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இடத்திலே ஹாஜர் அவர்களும் தண்ணீர் கொடுக்கிறார்கள் தன்னுடைய குழந்தைக்கும்.
தண்ணீரை கொடுக்கின்றார்கள். அந்த மலக் அந்த இடத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை அவர்களுக்கு சொல்கின்றார்கள். லா தஹாஃபு தைஆ, நீங்கள் வீணா போவீர்கள் என்று பயப்படாதீர்கள். ஃபஇன்னஹா ஹுனா பைத்தல்லாஹி யப்னி ஹாதல் குலாம் வ அபூஹ், இந்த இடத்திலே அல்லாஹ்வின் ஆலயம் இருக்கிறது. இந்த சிறுவனும் இவருடைய தந்தையும் சேர்ந்து அதை கட்டுவார்கள். வ இன்னல்லாஹ லா யுதையிஉ அஹ்ல, நிச்சயமாக அல்லாஹ் தன்னை சார்ந்தவர்களை ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான், அவர்களை கைவிட மாட்டான் என்று அந்த வானவர் ஹாஜருக்கு சொல்கின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், கஅபா, அதாவது கஅபா இருந்த அந்த இடம் ஒரு உயரமான இடமாக பூமியிலே இருந்திருக்கிறது. பிறகு வெள்ளம் வந்து அதனுடைய ஒரு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அடித்து சென்றிருக்கிறது. ஹாஜர் அவர்கள் தன்னுடைய குழந்தையோடு அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். இப்போது அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது. அங்கே ஒரு ஜுர்ஹும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தார்கள் அல்லது அவர்களிலே ஒரு பிரயாண கூட்டம் வருகின்றார்கள். கதா என்கின்ற அந்த வழியினால் அவர்கள் வந்து மக்காவிலே கீழ்ப்பகுதியிலே அவர்கள் தங்குகிறார்கள். அங்கே அவர்கள் ஒரு பறவையை பார்க்கின்றார்கள். அந்த பறவை சுற்றி வருகிறது. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பறவை தண்ணீருக்காக சுற்றுகிறது, தண்ணீர் இருக்கிற இடத்தை தேடி இருப்பதனால் தான் சுற்றுகிறது. ஆனால் இந்த பள்ளத்தாக்கிலே நாம் இதற்கு முன்னால் அறிந்திருக்கிறோம், இங்கே தண்ணீர் கிடையாதே. எதற்கும் அவர்கள் 2 பேரை அனுப்புகிறார்கள். அங்கே தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்து வருவதற்காக. சென்றவர்கள் போய் பார்க்கிறார்கள், அங்கே தண்ணீர் இருக்கிறது. வந்து சொல்கின்றார்கள், இவ்வாறு தண்ணீர் இருக்கிறது என்று. திரும்பவும் அவர்கள் அந்த இடத்திலே வருகின்றார்கள். அந்த தண்ணீர் இடத்திலே உம்மு இஸ்மாயில் ஹாஜர் அவர்கள் இருக்கின்றார்கள். ஹாஜர் இடத்திலே அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். எங்களுக்கு இந்த இடத்திலே தங்குவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தண்ணீரை சொந்தம் கொண்டாடுவதற்கு முடியாது, அதில் உங்களுக்கு உரிமை இல்லை. தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம், ஆனால் அதை சொந்தமாக உங்களுடைய கிணறாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னபொழுது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஅல்ஃபா தாலிக உம்ம இஸ்மாயில் வஹிய துஹிப்புல் இன்ஸ். உம்மு இஸ்மாயில் அவர்களுக்கு அது ஒரு மனதுக்கு நல்லா இருந்தது. என்றால் அங்கே மனிதர்கள் யாருமே இருக்கவில்லை. அவர்கள் மனிதர்களுடைய அந்த பழக்கத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த நேரத்திலே இது நடந்தது. எனவே அந்த இடத்திலே அவர்கள் வந்து தங்கினார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்கியவர்கள் அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, குடும்பத்தவர்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பி அவர்களையும் அந்த இடத்திலே அவர்களோடு வந்து தங்குவதற்கு சொல்கின்றார்கள். அந்த இடத்திலே பலர் வந்து அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தைச் சேர்ந்த பலர் வந்து தங்குகிறார்கள். அந்த ஜுர்ஹும் கோத்திரத்திலே தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கின்றார்கள். அரபு மொழியை அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அரபி அல்ல, அவர்களுடைய தாயார் ஹாஜர் அரபி அல்ல, அவர்கள் எகிப்தை சேர்ந்தவர்கள், கிப்தை கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் வரலாற்றின் அடிப்படையில். எனவே அவர்கள் அரபி அல்ல. இங்கே இஸ்மாயில் நபி அவர்கள் முதலாக அரேபியராக மாறுகிறார். அரப் முஸ்தாரிபாவுடைய தந்தை அவர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடமிருந்து அரபு மொழியை கற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிலே ஒரு நல்ல ஒருவராக பார்க்கப்படுகின்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு பிறகு அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்து போகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வயதை அடைந்த பொழுது அவர்களில் ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நீண்ட செய்தியின் ஒரு பகுதி இது புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்போது நாங்கள் அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வந்ததற்கு பிறகு ஓரளவுக்கு அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்கின்ற நிலையை அடைந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலாவுடைய கட்டளை ஒன்று வருகிறது. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா முதுமை வயதிலே கொடுத்த இந்த மகனை அறுக்குமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். எப்படி கட்டளையிடுகிறான்? கனவுலே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு காண்பிக்கின்றான். நபிமார்களுடைய கனவு வஹியாக இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்ய வேண்டிய ஒருவராக இருக்கின்றார். ஆனால் அல்லாஹுடைய கட்டளை, அவர் அல்லாஹுடைய நபி, அதனால் அவர்கள் அதற்கு தயங்க மாட்டார்கள். தனக்கு விருப்பமானதை தியாகம் செய்வதற்கு அவர்கள் முன்வந்தார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறானா? அப்படி என்றால் அல்லாஹ் அதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான். அதே நேரத்திலே தன்னுடைய மகன் இஸ்மாயிலிடத்திலும் அவர்கள் ஆலோசனை கேட்கின்றார். ஆலோசனை என்றால் இதை செய்வதா இல்லையா என்பதற்கல்ல, ஒரேடியாக அவரை பிடித்து அறுத்து விடாமல் அவரும் அதை மனம் விரும்பி அதற்கு உடன்பட வேண்டும் என்பதை அவர் நினைத்து அவர்களிடத்திலே கேட்டிருக்கலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல்
அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், இதை நீங்கள் செய்ய வேண்டும், நான் அதற்கு ஒத்துழைப்பேன் என்று தாராளமாக தைரியமாக சொல்லிவிடுகின்றார்கள். எனவே எவ்வளவு பெரிய தியாகம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நமக்கு வாயால் சொல்வதுதான் இது சாதாரணமாக இருக்குமே தவிர இது நடைமுறையிலே செய்ய முடியாது. நபிமார்களாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி போன்ற ஒருவரால் தான் இவ்வாறான தியாகங்களை சோதனைகளிலே வெற்றியை அடைய முடியும். நல்லவர்களும் இவ்வாறு அல்லாஹுடைய வேறு யாருக்கும் நபிமார்களை தவிர வேறு யாருக்கும் வகை வருவதில்லை. அவ்வாறு யாரும் சொல்ல முடியாது, எனக்கு அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் அப்படி சொன்னால் அது ஷைத்தான் தான் சொல்வான். ஏனென்றால் அல்லாஹு தாலா வஹியை கொடுப்பது நபிமார்களுக்கு தான். நாம் ஏற்கனவே பார்த்தோம் சூரத்து சாஃபாத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் தனக்கு குழந்தை வேண்டி, சாலிஹான குழந்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹலீமான ஒரு குழந்தை நன்மாராயம் சொன்னான். அதுக்கு அடுத்த ஆயாவுடைய அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அந்த குழந்தை இப்ராஹிம் நபி அவர்களோடு ஓடுகிற அல்லது அவர்களோடு அந்த பணிகளை செய்ய முடியுமான அந்த வயதை அடைந்த பொழுது, சாதாரணமாக தன்னுடைய தந்தை செய்யக்கூடிய வேலைகளை செய்வதற்கு முடியுமான ஒரு பருவத்தை அடைந்த பொழுது, அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து என்ன சொன்னார்கள்? கால யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹக், நான் எனது கனவுலே உங்களை அறுப்பதை பார்த்தேன். ஃபந்துர் மாதா தரா, நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? உங்களுடைய கருத்து என்ன? காலையா அபதி, என் அருமை தந்தை, இஃப் அல் மா துமர், நீங்கள் ஏவப்படுவதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ்ஸாபிரீன், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ்ஸாபிரீன், இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் கண்டுகொள்வீர்கள் என்று சொல்கிறார்கள். உடனடியாக அல்லாஹுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் அவர்கள் கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக இருந்தார்கள். அவர் ஒரு ஹலீம் என்று அல்லாஹு தாலா ஏற்கனவே சொல்லிவிட்டான். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அவர்களும் இதற்கு கட்டுப்பட்டார்கள். ஃபலம்மா அஸ்லமா, அல்லாஹ் தாலா சொல்கிறான், அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய முகம் பூமியின் பக்கம் இருக்கின்ற விதத்திலே அவர்களை வைக்கின்றார்கள் அறுப்பதற்காக. வதல்லஹு லில் ஜபீன், நெற்றி நிலத்திலே படுகின்ற விதத்திலே அவர்களை வைக்கின்றார்கள். அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது இரக்கம் வந்துவிட கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்திருக்கலாம் என்று தப்சீர்களை அறிஞர்கள் சொல்வார்கள். பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் நபி அவர்களும் அல்லாஹுடைய கட்டளை கட்டுப்பட்டு விட்டார்கள். அதுதான் அங்கே நாடப்பட்டது. அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டை அறிந்து என்ன செய்கிறான்? அங்கே அழைக்கின்றான் அல்லாஹு தாலா. வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிமே என்று அழைத்தோம். ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா, கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், இந்த பரீட்சையின் நோக்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், நிச்சயமாக நாங்கள் இவ்வாறுதான் முஹ்சின்களுக்கு, நலவு செய்யக்கூடியவர்களுக்கு கூடி கொடுப்போம். இன்னஹாதா லபலா, இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இதுதான் தெளிவான ஒரு சோதனை என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். வஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம், மிகப்பெரிய ஒரு பலியிடும் பிராணியை அவர்களுக்கு அதற்கு பகரமாக நாங்கள் கொடுத்தோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக அல்லாஹு தாலா ஒரு செம்பரியாட்டை கொடுக்கின்றான். அதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கின்றார்கள். அந்த செம்பரியாட்டுடைய 2 கொம்புகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரையிலே காபாவிலே பாதுகாக்கப்பட்டிருந்திருக்கிறது என்பதை ஒரு ஹதீஸிலிருந்து எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே அதனை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹதீஸிலே என்ன வருகிறது என்றால், பனு சுலைம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அறிவிக்கின்றார், ஒரு நபித்தோழி, குழந்தைகளை பெற்றெடுப்பதிலே உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி என்று அதிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள், எங்களுக்கு தெரியும், கஅபாவுக்கு அவர்களுடைய குடும்பம் பொறுப்பாக இருந்தார்கள். கஅபாவின் திறவுகோல் அவர்களிடத்தில் இருந்தது. உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களை அழைத்து நபி அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள். அந்த பெண்மணி உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களிடத்திலே நபி அவர்கள் உங்களை அழைத்து என்ன சொன்னார்கள் என்று கேட்டதற்கு உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னார்கள் என்றால், இன்னி குந்து ராய்து கர்னைல் கபஷ், செம்பரியாட்டுடைய அந்த செம்பரியாற்றின் 2 கொம்புகளும்
நான் கபாவுக்குள் நுழைந்த நேரத்தில் இருந்ததை கண்டேன். கபாவுக்குள் அவர்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஃபனசீது அன் அமுரக அன் துஹம்மிரஹுமா, அது இரண்டையும் மறைத்து வைக்குமாறு உங்களுக்கு நான் கட்டளையிடுவதற்கு மறந்து விட்டேன். அதை இரண்டையும் நீங்கள் மறைத்து வையுங்கள். ஃபஹம்மிர்ஹுமா ஃபஇன்னஹு லா யம்பகி அன் யகூன ஃபில் பைத்தி ஷைஉன் யஷ்கலுல் முஸல்லி, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்குள்ளே தொழுகையாளியை பராமுகமாக்கக்கூடிய, அவரை திசை திருப்பக்கூடிய எந்த ஒன்றும் இருப்பது நல்லதல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்கின்றார்கள். இதை அறிவிக்கக்கூடிய சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இரண்டு செம்பரியாட்டின் இரண்டு கொம்புகளும் கஅபாவிலே இருந்தன. பிறகு கஅபா பற்றிய நேரத்திலே, எங்களுக்கு தெரியும் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த காலத்திலே அந்த பற்றிய நேரத்திலே அந்த இரண்டு கொம்புகளும் பற்றி போயிற்று. இது சரியான பலமான அறிவிப்பாளர் வரிசையிலே முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலும் இஸ்மாயில் அதே போன்ற அவர்களுடைய தாயார் ஹாஜர் அவர்களோடு இருந்திருக்கிறார்கள். ஷாமிலே சாரா அவர்களோடும் இருந்திருக்கிறார்கள். எவ்வாறு அவர்கள் இந்த இரண்டு இடங்களிலும் மாறி மாறி இருந்தார்கள் என்பது தெரியாது. இந்த சம்பவத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுப்புக்கு உள்ளாக்கப்படுவதற்கு கட்டளையிடப்பட்ட சம்பவத்திலிருந்து அவர்கள் மக்காவிலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அவர்களோடும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் விட்டு விட்டு போனதற்கு பிறகு திரும்பவும் அல்லாஹு தாலா அவர்களை வரச் செய்திருக்கிறான். எப்படி அவர்கள் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்தார்கள், எவ்வளவு காலம் இருந்தார்கள் என்பது தெரியாது. சில செய்திகளிலே, வரலாற்று செய்திகளிலே புராக்கிலே அவர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அலம், அது எங்களுக்கு உறுதி இல்லாத ஒரு விடயம். பொதுவாக அல்லாஹு தாலா சில அற்புதங்களை எல்லா நேரத்திலும் கொடுப்பதில்லை, சில சில கட்டங்களிலே தான் கொடுப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. நபிமார்களிடத்திலும் கூட காபிர்கள் அத்தாட்சிகளை கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா கேட்டவுடனே எல்லாத்தையும் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே தான் நான் கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டு அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் அந்த அத்தாட்சிகளை காண்பிப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் புராக்கிலே பயணித்திருக்கிறார்கள், சந்தேகமில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு ஷாமிலிருந்து மக்காவுக்கும், மக்காவிலிருந்து ஷாமுக்கும் புராக்கிலே பயணித்தார்களா என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு விடயம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே அறிவித்த அந்த செய்தியிலிருந்து நாம் இடையில நிறுத்தி இருந்தோம். அதனுடைய தொடரை நாங்கள் பார்ப்போம். என்றால் அந்த இடையிலே நடந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்பட்ட அந்த செய்திகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியிலே அவர்கள் குறிப்பிடவில்லை. அவர்கள் பிறகு என்ன சொல்கிறார்கள் என்றால், உம்மு இஸ்மாயில் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் ஜுர்ஹும் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அவர்கள் வாலிப வயதை அடைந்து பெரிய ஆளானதற்கு பிறகு அவர் ஜுர்ஹும் கோத்திரத்திலேயே ஒரு பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் மனம் முடித்து கொடுத்தார்கள். பிறகு உம்மு இஸ்மாயில் ஹாஜர் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பிறகு வந்த ஒரு நேரத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வருகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிலே இல்லை, அவர்களது மனைவி அங்கே இருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கின்றார்கள். அவர் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளவில்லை. அப்போது இஸ்மாயில் நபியுடைய மனைவி என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட பொழுது, எங்கே போயிருக்கிறார் என்று கேட்ட பொழுது, அவர்கள் எங்களுக்காக ஏதாவது சம்பாதித்து வருவதற்கு சென்றிருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேட்டையாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே வேட்டைக்கு சென்று வேட்டையாடுவதற்கு சென்றிருக்கலாம், சம்பாதிப்பதற்காக, உணவு தேடுவதற்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை மிக மோசமானது என்று அந்த பெண் சொல்கிறார்கள். நஹ்னு பிஷர், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம். நஹ்னு ஃபீ ضيق وشدة, நாங்கள் ஒரு நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தங்களுடைய வாழ்நிலையை இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே முறையிடுகின்றார். இந்த நேரத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களுடைய கணவன் வந்தால் என்னுடைய சலாமை அவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். ஃபக்ரஇ அலைஹிஸ்ஸலாம் வகூலி லஹு யுகையிரு ஆதபத பாபி, அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய கதவின் வாசல் படியை மாற்றுமாறு சொல்லுங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். அதே நாளிலோ அல்லது அதற்கு பல நாட்களுக்கு பிறகு கூட இருக்கலாம், அல்லாஹு அலம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு யாரோ வந்துவிட்டு சென்றிருப்பது அவருக்கு தெரிகிறது.
மனைவியிடத்திலே கேட்கின்றார்கள், யாராவது வந்தார்களா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறான ஒரு முதியவர் வந்தார், அவரை பற்றி மனைவி சொல்கின்றார். உங்களை பற்றி கேட்டார், நான் உங்களை பற்றி சொன்னேன். எங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். நாங்கள் கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கிறோம், வறுமையிலே இருக்கிறோம் என்பதை அவரிடத்திலே சொன்னேன். அப்போது ஏதாவது வசியா செய்தாரா, உபதேசம் செய்துவிட்டு சென்றாரா என்று மனைவியிடத்திலே கேட்ட பொழுது அந்த மனைவி சொல்கிறார்கள், ஆம், வசியா செய்தார்கள். உங்களுக்கு சலாம் சொல்லுமாறு சொன்னார்கள். அதே போன்று உங்களுடைய கதவின் அடுக்கை, வாசல் படியை மாற்றுமாறு சொன்னார்கள் என்று மனைவி சொன்ன பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அது என்னுடைய தந்தை எனக்கு உங்களை பிரியுமாறு விவாகரத்து செய்யுமாறு சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவாகரத்து செய்கின்றார்கள். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய மகனுக்கு அவருடைய மனைவியை விவாகரத்து செய்ய சொல்கின்றார்கள். அவர்களுடைய இந்த மனைவியுடைய பண்பாடுகளிலிருந்து ஒரு நபிக்கு இவர் பொருத்தமற்ற ஒரு மனைவி என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். தன்னுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்னொருவரிடத்திலே முறையிடக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய மனைவி இஸ்மாயில் நபி மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதருக்கு, ஒரு சிறந்த ஒரு நபிக்கு பொருத்தமில்லை என்று அவர் கருதியிருக்கிறார். பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு பெண்ணை அந்த சமுதாயத்திலே திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். ஜுர்ஹும் கோத்திரத்தைச் சேர்ந்த இன்னொரு பெண்ணை. சில காலத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை. அவர்களுடைய இந்த மனைவி இடத்திலே வருகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேட்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்காக சம்பாதிப்பதற்காக வெளியிலே சென்றிருக்கிறார் என்பதை மனைவி சொல்ல, உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்க, அவர்கள் நஹ்னு பிஹைரின் வஸஅ வஅத்னத் அலல்லாஹ், நாங்கள் நலவுல இருக்கிறோம், நாங்கள் வசதியாக இருக்கிறோம், அல்லாஹுவை புகழ்ந்துரைக்கிறார்கள் அந்த மனைவி. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மா தஆமுக்கும், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பெண், நாங்கள் அல்லஹம், இறைச்சி என்று சொல்கின்றார்கள். நீங்கள் என்ன குடிக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, தண்ணீர் தான் நாம் எங்களுக்குரிய, அதாவது திரவமாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா, இறைச்சியிலும் தண்ணீரிலும் யா அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கா செய், அருள் வளம் புரி என்று துஆ செய்கின்றார்கள். அந்த நாளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யகுன் லஹும் யௌமைதின் ஹப் வலவ் கான லஹும் தஆ லஹும் ஃபீஹ், அன்றைய நாளையிலே மக்காவிலே அவர்களுக்கு உணவாக கோதுமை தானியம் இருக்கவில்லை. அது அவர்களிடத்தில் இருந்திருந்தால் அதற்காகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே பரக்கா செய்யுமாறும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருப்பார்கள். இறைச்சியிலும் தண்ணீரிலும் பரக்கா செய்யுமாறு துஆ செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இறைச்சியும் தண்ணீரும் இது மக்காவுக்கு வெளியிலே யாராவது இதை மாத்திரம் சாப்பிட்டு வாழ்வது சிரமமானது. இப்ராஹிம் நபியுடைய துஆவின் காரணமாக மக்காவுக்குள் இருக்கும் பொழுது இது இரண்டையும் உண்டு அவர்கள் வாழலாம். இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மக்காவுக்கு வெளியே ஒருவர் இதை இரண்டையும் மாத்திரம் சாப்பிட்டு வாழ்ந்தால் அவருடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளாது, அவருடைய வயிறு அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை போன்று அவர்கள் சொல்கின்றார்கள். சரி, அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே, மனைவியிடத்திலே என்ன சொல்கிறார்கள், உங்களுடைய கணவன் வந்தால் என்னுடைய சலாமை அவருக்கு நீங்கள் எத்தி வையுங்கள், அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய வாயிலின் படியை, வாயிலின் அடுக்கை, கதவின் அடுக்கை உறுதிப்படுத்தி வைத்துக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். இஸ்மாயில் நபி அவர்கள் வந்து யாராவது வந்தார்களா என்று கேட்கின்றார்கள். நாம் இவ்வாறு ஒரு அழகான தோட்டத்திலே ஒரு வயோதிபர் வந்தார். அவர் அந்த பெண் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி புகழ்ந்துரைத்து விட்டு சொல்கிறார்கள், உங்களை பற்றி அவர் கேட்டார், நான் அதை சொன்னேன். எங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டார், நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னோம். ஏதாவது உங்களுக்கு வசியா செய்தாரா என்று கேட்ட பொழுது, ஆம், உங்களுக்கு அவர் சலாம் சொன்னார், உங்களுடைய வாசற்படியை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு சொன்னார், வாசலின் அடுக்கை, அந்த ஏறுகிற இடத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு சொன்னார் என்ற செய்தியை
சொல்கின்றார்கள். அப்போது இஸ்மாயில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ذاك أبي وأنت العتبة أمرني أن أمسكك. அது என்னுடைய தந்தை, நீங்கள் தான் அந்த வாசல்படி, உங்களை நான் வைத்துக் கொள்ள வேண்டும், விவாகரத்து செய்யக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கின்றார்கள். இங்கே இந்த பெண் ஒரு சாலிஹான பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த முறையிலே நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தாலாவை புகழ்கிறார்கள். அல்லாஹு தாலா தனக்கு தந்திருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை போதுமாக்கிக் கொள்கிறார்கள், பொருந்திக் கொள்கிறார்கள், அதில் திருப்தி அடைகின்றார்கள். இவர்தான் இஸ்மாயில் நபிக்கு பொருத்தமான ஒரு மனைவி என்பதை இப்ராஹிம் நபி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக என்ன நடக்கிறது? சிறிது காலத்துக்கு பிறகு இப்ராஹிம் நபி அவர்கள் மீண்டும் மக்காவுக்கு வருகின்றார்கள். அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்திலே ஒரு மரத்துக்கு கீழே அம்பை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அன்றைய காலத்திலே வேட்டையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னோம். அம்பு அவர்கள் பயன்படுத்துவார்கள். அம்பை சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்களை இஸ்மாயில் நபி அவர்கள் கண்ட பொழுது உடனே எழுந்து அவர்களுக்கு ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடும் ஒரு பிள்ளை தந்தையோடும் எப்படி நடந்து கொள்வார்களோ அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு தந்தையும் பிள்ளையும் காணுகிற பொழுது அவர்களை கட்டி அணைத்துக் கொள்வார்கள், முத்தமிடுவார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு காண்கின்ற பொழுது தொடர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கின்றார்கள், சொல்கிறார்கள் இஸ்மாயில் நபியை பார்த்து, யா இஸ்மாயில், இன்னல்லாஹ அமரனி பி அம்ர், நிச்சயமாக அல்லாஹு தாலா எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கின்றான், எனக்கு அல்லாஹு தாலா ஒரு கட்டளை இட்டிருக்கிறான். அப்போது இஸ்மாயில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்களா என்று இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்க, ஆம், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார்கள். அப்போது இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்திலே, அதாவது ஒரு உயரமான இடத்தை காட்டுகிறார்கள். இப்போது காபா இருக்கக்கூடிய இடம் அப்போது இடமாக இருந்திருக்கிறது. அந்த உயரமான இடத்தை காட்டி, காபா இருக்கக்கூடிய அந்த இடத்தை காட்டி, இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை, ஒரு வீட்டை கட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். பிறகு அவர்கள் அந்த இடத்திலே காபாவுடைய அந்த அத்திவாரத்தை கட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டுகிறார்கள். கட்டிடம் உயர்கிறது. பிறகு கட்டிடம் உயர்ந்ததற்கு பிறகு அங்கே கீழே இருந்து, நிலத்திலே இருந்து அதை கட்ட முடியாது. திரும்ப அது மேலே ஏறி ஏனைய பகுதிகளை கட்ட வேண்டியிருக்கும். அதனால் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அதிலே ஏறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டுகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு கற்களை பரிமாறுகிறார்கள். அவர்கள் இருவருமே கட்டுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களுடைய இறைவா, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள். பாருங்கள், அல்லாஹுடைய கட்டளைப்படி அல்லாஹுக்காக கட்டுகிற கட்டிடமாக இருந்தாலும், ஒரு வணக்கமாக இருந்தாலும், 2 நபிமார்கள் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமல், அவர்களே அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹுமா யகூலானி ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அந்த ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீ செவிமடுப்பவன், எங்களுடைய பிரார்த்தனைகளை செவிமடுக்கக்கூடியவன், அதற்கு பதிலளிக்கக்கூடியவன். அல் அலீம், யாவற்றையும் அறிந்தவன், எங்களுடைய உள்ளத்திலே இருப்புகின்ற எண்ணங்களை அறிந்தவன் நீ. அல் அலீம், அறிந்தவன் என்று அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் இருவருமே அந்த காபாவை சுற்றி கட்டுகிறார்கள். அவர்கள் கட்டுகிற பொழுது இதை சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம் என்பதை அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனிலே சொல்கின்றான், அவர்கள் அந்த கட்டிடத்தின் அத்திவாரங்களை உயர்த்துகின்ற பொழுது இந்த துஆவை அவர்கள் ஓதினார்கள், சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவர்கள் தொடர்ந்து கேட்ட அந்த பிரார்த்தனையை பற்றி வேற என்ன சொல்கிறான்? ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், எங்களுடைய இறைவா, எங்களை 2 உனக்கு கட்டுப்பட்ட கூடியவர்களாக ஆக்கிவிடு. வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததிகளிலும் ஒரு முஸ்லிமான, உனக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்திவிடு. வ அரினா மனாசிக்கனா, ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தா. உன்னை எப்படி நாங்கள் வணங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தா. ஒத்துப அலைனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு. இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக நீதான் பாவங்களை, குற்றங்களை, குறைகளை மன்னிக்கக்கூடிய தவ்வாப்,
அர் ரஹீம் இரக்கமுள்ளவன் என்று அவர்கள் கேட்கிறார்கள். தொடர்ந்து கேட்டார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், எங்களுடைய இறைவா அவர்களிலே ஒரு ரசூலை நீ அனுப்பி வை. இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனை என்ன? அவர்களிலே, இந்த இஸ்மாயில் நபியுடைய இந்த சந்ததியிலே ஒரு ரசூலை அனுப்பி வை. யத்லு அலைஹிம் ஆயாத்திக், உன்னுடைய ஆயாக்களை, அத்தாட்சிகளை, வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டக்கூடிய ஒரு ரசூல். ஒயு அல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதர். வல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதர். குர்ஆனையும் ஞானம், ஹிக்மா, குர்ஆனோடு ஹிக்மா சொன்னால் இங்கே சுன்னா, நபி அவர்களுடைய வழிமுறை. குர்ஆன் அல்லாத ஒரு ஞானம் எது? சுன்னா, நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த குர்ஆன் அல்லாத ஞானம் சுன்னா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போல, யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம், அவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய, ஷிர்க்கிலிருந்து, மோசமான பண்பாடுகளிலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூலை அவர்களுக்கு அனுப்பிவை என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள். சூரத்துல் பக்ராவுடைய 129வது ஆயாவிலே வருவதைப் போல, இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம், நிச்சயமாக நீதான் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன் என்று அவர்கள் துஆ செய்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த சம்பவத்திலிருந்து நாம் பல படிப்பினைகளை பெற்றோம். எவ்வாறு இப்ராஹிம் நபி அவர்களும் அவர்களுடைய மனைவியும் பிள்ளையும் பொறுமையாக இருந்தார்கள், அல்லாஹுடைய விஷயத்திலே இதையும் தாங்கிக் கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். அல்லாஹு தாலா சொன்னதை போன்று அவர் குலாம் ஹலீம், ஒரு சகிப்புத்தன்மை உள்ள, நட்பண்புள்ள, மன்னிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று அல்லாஹு தாலா எப்படி தன்னை சார்ந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், அவர்களுக்கு உதவி செய்வான், அவர்களை தேவையான நேரத்திலே கைவிட்டு விட மாட்டான், காப்பாற்றுவான் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு மிக தன்னுடைய விருப்பம் எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக எப்படி தியாகம் செய்கிறார்கள் என்பதை, அவருடைய பிள்ளையை பிரிவதற்கு அல்லாஹ் சொல்கிறான் என்பதற்காக தயாராகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று சஃபா மர்வாவுக்கு இடையிலே நாம் இன்று சை செய்கிறோம் என்றால் அதில் முதலாவது சை செய்தவர்கள், அவர் தன்னுடைய குழந்தைக்கு அது இறந்து விடுமோ என்ற பயத்திலே அந்த இடத்திலே தண்ணீர் தேடி அலைந்த ஹாஜர் அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக எல்லோ அரபியர்களும் இஸ்மாயில் நபியுடைய பரம்பரை அல்ல. ஜுர்ஹும் கோத்திரம் இஸ்மாயில் நபிக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரேபியர்களிலே குறைஷிகள் போன்றவர்கள் இஸ்மாயில் நபி அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். இன்னும் பல கோத்திரங்கள் பல இடங்களிலும் இன்று அரபு தீபகற்பத்திலே பறந்து வாழக்கூடியவர்களே பெரும் பகுதியினர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதேபோல் ஒரு பெண் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தை முறையிட்டு ஒரு அல்லாஹுடைய நிஅமாவுக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு சாலிஹான பெண் அல்ல. ஒரு சாலிஹான பெண் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற படிப்பினையும் இதில் இருக்கிறது. அதே போன்று மக்காவுக்கு வெளியிலே ஒருவர் இறைச்சியையும் தண்ணீரையும் மாத்திரம் சாப்பிட்டால் அவர் நோய்வாய்ப்படக்கூடும். ஆனால் மக்காவுக்கு அல்லாஹ் செய்த விசேஷம், இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனை மூலமாக அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் அதை சாப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுகின்ற பொழுது அவர்கள் ஒரு கல்லுக்கு மேல் ஏறி கட்டினார்கள். அதைத்தான் நாம் இன்று மக்காமு இப்ராஹிம் என்று அழைக்கின்றோம். அந்த கல் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அது காபாவுக்கு பக்கத்திலேயே அன்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. வரலாற்றிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை சற்று பிற்படுத்தி இப்போது இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வைத்ததாக கூறப்படுகிறது. என்றால் அதற்கு பின்னால் மக்கள் தொழுகின்ற பொழுது தவாப் செய்பவர்களுக்கு அதில் சிரமம் இருக்கும் என்பதனால் பிற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதைவிட அதிகமான ஜன நெரிசல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அந்த இடத்திலே நேரடியாக மக்காம் இப்ராஹிமோடு தொழ முடியாது. சற்று பின்னால் தான் பெரும்பாலும் தொழ வேண்டியிருக்கும். இந்த மக்காம் இப்ராஹிமை அல்லாஹு தாலா தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலே சொல்கின்றான். தவாப் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த இடத்திலே அந்த மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நாம் தொழுகிறோம். பள்ளியில் இந்த இடத்திலும் தொழலாம் தவாஃபுடைய அந்த ரகாக்களை. என்றாலும் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுவது சிறந்தது. அதனை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்வதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபி அவர்களிடத்திலே கோரிக்கை விட்டார்கள்.
உமர் ரலியல்லாஹு அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி அருளியிருந்தான். இப்போது அந்த மகாம் இப்ராஹிமில் இருக்கக்கூடிய 2 கால் அடையாளங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கால் அடையாளங்களா அல்லது அது தோண்டப்பட்டிருக்கின்றனவா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் ஏறி கட்டிய நேரத்திலே அந்த கால் பாதங்கள் அதுக்குரிய அடையாளங்கள் அல்லாஹு தஆலா அதில் பதிய வைத்திருந்தான். அந்த அடையாளங்களை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் வரையிலே அந்த அடையாளங்கள் இருந்ததாக வரலாற்று செய்திகளிலே எங்களால் பார்க்க முடிகிறது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிதாயா வ நிஹாயாவிலே இதை குறிப்பிடுகிறார்கள். பிறகு என்ன நடந்திருக்கிறது என்றால், அதிகமானவர்கள் அதை தொடுவதன் மூலமாக, அதை தொடுவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயம், அதை தொடுவதன் மூலமாக, தொட்டு பார்ப்பதன் மூலமாக அந்த அடையாளங்கள் இல்லாமல் போய்விட்டது என்று ஆரம்பகால வரலாற்று செய்திகள் சொல்கின்றன. அதை இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் கதாதா அவர்களிடமிருந்து ஒரு செய்தியை சொல்கின்றார். அதிலே கதாதா அவர்களும் அதை சொல்கின்றார்கள். இமாம் இப்னு கதீர் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வழியாகவும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதிலெல்லாம் அவர்கள் என்ன தெரிகிறது என்றால், அந்த அடையாளங்கள் அப்போது இருந்திருக்கிறது, விரல் அடையாளங்கள் இருக்கின்றன, பிறகு அது அழிந்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அடையாளங்கள் ஒரு குழி மாதிரி தோண்டப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதங்களா என்பது தெரியாது. ஆனால் அது மகாம் இப்ராஹிம் என்பதிலே சந்தேகமில்லை. இமாம் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அது மகாம் இப்ராஹிம் என்பது உறுதியானது. இப்போது கண்ணாடியால் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது மகாம் இப்ராஹிம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய குழியை பொறுத்தவரையிலே அது இப்ராஹிம் நபியுடைய 2 கால்களின் அடையாளங்களா என்பது தெரியாது, அவ்வாறு தெரியவில்லை. ஏனென்றால் வரலாற்றின் அடிப்படையிலே அந்த 2 கால் பாதங்களும் மிக நீண்ட காலத்துக்கு முன்னாலே இல்லாமல் போய்விட்டது அந்த அடையாளங்கள். பிறகு அதற்கு அடையாளமாக அந்த இடத்திலே குழி தோண்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அந்த குழி தான் அது இப்ராஹிம் நபியுடைய கால் வைத்த இடம் என்று உறுதியாக சொல்ல முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம். அந்த இடத்திலேயே சில நேரம் அவர்கள் சரியாக தோண்டியிருப்பார் அல்லது அனுமானத்தின் அடிப்படையில் தோண்டியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று அந்த காபத்துல்லாவை கட்டிய கல்தான் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் மனைவியான சாரா அவர்களுக்கு இஸ்ஹாக் என்கின்ற ஒரு மகன் கிடைக்கின்றார். அதை பற்றி வரக்கூடிய செய்திகளை பார்ப்போம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த விருந்தினர்களை பற்றி சொல்கின்றான். அவர்கள் யாருமல்ல, அவர்கள் வானவர்கள். அந்த விருந்தினர்கள் எதற்காக வந்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த லூத் நபியுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக வந்தார்கள். அல்லாஹுடைய கட்டளைப்படி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சதூம் என்று சொல்லப்படுகிற ஊருக்கு செல்வதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை விருந்தினர்கள் என்று நினைத்து ஒரு கண்டுக்குட்டியை அறுத்து அதனை கல்லிலே சூடு செய்து அதனை கொண்டு வந்து ஒரு கொளுத்த கண்டுக்குட்டி அவர்களுக்கு முன்னால் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதை சாப்பிடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது சற்று ஆச்சரியமாக இருந்தது, அது பயமாகவும் இருந்தது. ஏன், மற்றவர்களுக்கு இவ்வாறு விருந்தினர்களுக்கு உணவளிக்கப்படுகிற பொழுது அவர்கள் அதை சாப்பிடுவார்கள், ஆனால் இவர்களுடைய கைகள் அந்த விருந்தை நோக்கி போகவில்லையே என்று அவர்களுக்கு பயம் வருகிறது. அப்போது அந்த வானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை, நீங்கள் அஞ்ச தேவையில்லை, நாங்கள் வானவர்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை, அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மேலதிகமான ஒரு செய்தியையும் சொல்கிறார்கள். அதுதான், உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க இருக்கின்றார், அலீம், ஒரு அறிவுள்ள மகன் என்று சொல்கின்றார்கள். ஒரு அறிவுள்ள பிள்ளை, ஆண்மகன் பிறக்க இருக்கின்றான். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே சாரா அவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். அது எப்படி, நான் ஒரு வயது வந்த ஒருவராக இருக்கிறேன், கணவனும் வயது வந்தவராக இருக்கிறார், நான் ஒரு குழந்தையே கிடைக்காத ஒருவராக இருக்கிறேன், இது எப்படி என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிற பொழுது வானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா என்றெல்லாம் கேட்டு இது நடக்கும் என்பதை சொல்கின்றார்கள். இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். சூரத்து ஹூதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
அதற்கு முன்னால் சூரத்துல் ஹிஜ்ரில் சொல்கிறான், வனப்பிஉஹும் அன் தைஃபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய விருந்தினர்களை பற்றி நபி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இத்தஹலு அலைஹி ஃபகாலு சலாமா, அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சலாம் கூறினார்கள். கால இன்னக்கும் இன்ன மின்கும் வஜ்லூன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை அஞ்சுகிறோம். அதாவது இதெல்லாம் எப்போது சொல்கிறார்கள் என்றால், அந்த நிகழ்வெல்லாம் நடந்ததற்கு பிறகு எங்களுக்கு பயமாக இருக்கிறது, ஏன் சாப்பிடுகிறார்கள் இல்லை, இதை பார்த்து சொல்கிறார்கள். அதே போன்று இந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா வேறு குர்ஆனிலே வேறு இடங்களிலும் சொல்லியிருக்கிறான். சூரத்து ஹூதில் அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஃபலம்மா ரஅ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி நகிரஹும். அதற்கு முன்னால் அல்லாஹ் தாலா அந்த சூரத்து ஹூதில் என்ன சொல்கிறான், வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம், எங்களுடைய தூதுவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார்கள். பில் புஷ்ரா, நன்மாராயத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். காலு சலாமா, சலாம் சொன்னார்கள். கால சலாம், இப்ராஹிம் நபி அவர்கள் சலாம் சொன்னார்கள். ஃபமா லபித அன் ஜாஅ பிஇஜ்லின் ஹனீத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக விரைவாகவே ஒரு கண்டுக்குட்டியை அதனை சூடு செய்து நெருப்பிலே சுட்டு எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ஃபலம்மா ரஅ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி நகிரஹும் வஅவ்ஜஸ மின்ஹும் ஹீஃபா, அவர்களுடைய கைகள் அந்த உணவுக்கு செல்லாதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், இது என்னென்று யோசிக்கிறார்கள். அப்போது மாணவர்கள் சொல்கிறார்கள், லா தஹாலு லா தஹஃப் இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், நாங்கள் லூத் நபியுடைய கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. வம்ரஅத்துஹு காயிமத்துன், அந்த இடத்திலே சாரா அவர்களும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவியும் நின்று கொண்டிருந்தார்கள். ஃபதஹிகத், அவர்கள் சிரித்தார்கள். ஏன் சாரா அவர்கள் சிரித்தார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இங்கே பொருத்தமான கருத்தாக தெரிவது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு இங்கே தண்டனை வரப்போகிறது, அவர்கள் ஒரு மோசமான செயலை செய்து கொண்டிருந்தார்கள், இழிவான செயலை செய்து கொண்டிருந்தார்கள், தன்னின சேர்க்கையில் ஈடுபட்டார்கள், இந்த தண்டனை வரப்போகிறது, அவர்கள் ஒரு அநியாயக்கார கூட்டமாக இருந்ததனால் அதனால் அவர்கள் இந்த தண்டனை நினைத்து சிரித்தார்கள். அல்லது அவர்கள் இங்கே விருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கடைசியில் இப்ராஹிம் நபி அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அதுக்கான வேலைகளை வீட்டிலே ஒரு விருந்தினர்கள் வரும்பொழுது எப்படி நடக்க வேண்டும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள், இறுதியிலே பார்த்தால் இவர்கள் வானவர்களாக இருக்கிறார்கள், அதை நினைத்து அவர்கள் சிரித்தார்கள் என்றும் சிலர் சொல்கிறார்கள். எப்படியோ அந்த இடத்துல அவர்கள் சிரித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வபஷ்ஷர்னாஹா, நாங்கள் அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு நன்மாராயம் சொன்னோம். பி இஸ்ஹாக், இஸ்ஹாக் என்கின்ற ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று நன்மாராயம் சொன்னோம். வமின் வராஇ இஸ்ஹாக் யாக்கூப், இஸ்ஹாக்குக்கு பின்னால் யாக்கூபும் கிடைப்பார். அதாவது இஸ்ஹாக்குடைய மகனாக யார் கிடைப்பார்? யாக்கூப் கிடைப்பார். இங்கே 2 பேர்கள் நன்மாராயம் கூறப்படுகின்றார்கள். ஒன்று அவர்களுடைய மகன் இஸ்ஹாக், அவர்கள் வாழுகிற காலத்திலேயே அவர்கள் யாக்கூபையும் காணப்போகிறார்கள் என்கின்ற நன்மாராயம். எனவே இப்ராஹிம் நபி அவர்கள் இருக்கின்ற பொழுதே, அவர்கள் இப்போதே முதிய வயதாக இருந்தாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே, தாயும் பெற்றோர்கள் வாழுகிற அதே காலத்திலேயே பிறந்திருக்கிறார்கள். இஸ்ஹாக் அவர்கள் பெரியாளாகி திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்கின்ற நன்மாராயம் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போது அந்த இப்ராஹிம் நபி அவருடைய மனைவி சாரா என்ன சொல்கிறார்? காலத் யா வைலதா அலிது அன அஜூசுன் வஹாதா பஅதி ஷைഖா, நான் குழந்தை பெற்றெடுப்பேனா, நானோ ஒரு கிழவியாக இருக்கிறேன், என்னுடைய கணவனோ கிழவனாக இருக்கிறார். இன்ன ஹாதா லஷைஉன் அஜீப், நிச்சயமாக இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். காலு அத்தஅஜபீன மின் அம்ரில்லா, வானவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத், நபியுடைய குடும்பத்தவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வின் அருள் வளங்களும் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய செய்தி சூரத்து ஹூதிலே நீங்கள் 73வது ஆயா வரையிலே பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை சூரத்துல் ஹிஜ்ரிலே சொல்கிற பொழுது தொடர்ந்து என்ன சொல்கிறான் என்றால், காலு லா தௌஜல் இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் அலீம், இப்ராஹிம் நபியை பார்த்து இந்த வானவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு அறிவுள்ள ஒரு குழந்தையை நன்மாராயமாக சொல்கிறோம். பிகுலாமின் அலீம், அறிவுள்ள. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணிக்கின்ற பொழுது ஹலீம், ஹில்முள்ள ஒரு குழந்தை, இங்கே இல்முள்ள ஒரு குழந்தை உங்களுக்கு தருகிறோம் என்று அவர்கள் நன்மாராயம் சொல்கிறார்கள். இப்ராஹிம் நபி கேட்கிறார்கள், அபஷர்துமூனி அலா அன் மஸ்ஸனியல் கிபரு ஃபபிம துபஷ்ஷிரூன், எனக்கு முதுமை அடைந்ததற்கு பிறகும் நீங்கள் எனக்கு நன்மாராயம் சொல்கிறீர்களா? எதை கொண்டு நீங்கள் நன்மாராயம் சொல்கிறீர்கள்? காலு பஷ்ஷர்னாக பில் ஹக், நாங்கள் உண்மையைத்தான் உங்களுக்கு நன்மாராயமாக சொல்லி இருக்கிறோம். ஃபலா தகும் மினல் கானிதீன், நீங்கள் நம்பிக்கை இழந்தவராக நிராசை அடைந்தவராக இருக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், வமன் யக்னுத் மின் ரஹ்மத்தி ரப்பி இல்ல ضالூன், வழிகேடர்களை தவிர தன்னுடைய ரப்பின் அருளிலிருந்து எவரும் நிராசை அடைய மாட்டார். அல்லாஹ் சொன்னான் என்றால் அது நடக்கும். ஃபகால ஃபமா ஹத்புக்கும் ஐயுஹல் முர்சலூன், இப்ராஹிம் நபி அவர்கள்
அந்த வானவர்களோடு கதைக்கின்றார்கள். தூதுவர்களாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய வானவர்களே, நீங்கள் எதற்காக வந்தீர்கள், என்ன விஷயம்? காலு இன்னா ஒரு சில்நாயிலா கோமின் முஜ்ரிமீன், நாங்கள் ஒரு பாவியான கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். சூரத்து தாரியாத்திலும் அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை சொல்கின்றான். அதில் என்ன சொல்கிறான்? ஹல் அதாக்க ஹதீஸ் வைஃப் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய விருந்தினர்களுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? அல் முக்ரமீன், சங்கையான அந்த விருந்தினர்கள். இத்தஹலு அலிஹி ஃபகாலு சலாம், அவர்கள் வந்து சலாம் சொன்னார்கள். கால சலாம், அவர்களும் சலாம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? கோமு முன்கரூன், ஒரு அறியப்படாத ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்கிறீர்களே. பிறகு உடனே அவருடைய குடும்பத்திடத்திலே அவர்கள் சென்று ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜா பி ஐஜலின் சமீன், ஒரு கொடுத்த கண்டுக்குட்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஃபகர்ரபஹு இலைஹிம், அவர்களுக்கு கொடுத்தார்கள். காலாலா தஅக்குலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் சாப்பிடாதனால் இப்ராஹிம் ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபா, அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. காலு லா தஹஃப், அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். வபஷ்ஷரூஹு பிகுலாமின் அலீம், இந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வபஷ்ஷரூஹு பிகுலாமின் அலீம், இல்முள்ள ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள். ஃபஅக்பலத் இம்ரஅத்துஹு, அவர்களுடைய மனைவி வந்தார்கள். அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று வேறு ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான். நின்று கொண்டிருந்தவர்கள் அவர்கள் இங்கே வருகிறார்கள். வந்து ஃபி சர்ரத்தின், சத்தம் போட்டு கொண்டு வருகிறார்கள். சந்தோஷத்திலே அவர்கள் சத்தமிட்டு கொண்டு வந்து ஃபசக்கத் வஜிஹா, தன்னுடைய முகத்திலே அடித்துக் கொள்கிறார்கள். வகாலத் அஜூசுன் அகீம், அதாவது ஒரு மூதாட்டியாக, குழந்தை இல்லாத ஒரு மலடியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது ஆச்சரியமாக அது எப்படி நடக்கும் என்று கேட்கின்றார்கள். அப்போது காலு கதாலிக்க கால ரப்புக்கி, அவர்கள் வானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவ்வாறு தான் நடக்கும், உங்களுடைய ரப்பு அதை சொல்லியிருக்கிறான். இன்னஹு ஹுவல் ஹக்கீமுல் அலீம், நிச்சயமாக அவன் ஞானம் மிக்கவன், அதே போன்று அறிவுள்ளவன். கால ஃபமா ஹத்புக்கும் ஐயுஹல் முர்சலூன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு வந்த விஷயங்களை, அவர்கள் லூத் நபியுடைய கூட்டத்தை அழிக்க வந்திருக்கிறார்கள், அது சம்பந்தமாக அவர்களோடு பேசுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இதை லூத் நபியுடைய கூட்டத்தை அழிக்க வந்திருக்கிறோம். நுர்சில அலைஹிம் ஹிஜாரத்தும் மின் தீன், கட்டியான கற்களை நாங்கள் அவர்கள் மீது எரிய இருக்கிறோம் என்ற அந்த லூத் நபியுடைய சம்பவத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பண்பையும் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பயம் போனதற்கு பிறகு, இவர்கள் வானவர்கள் என்று சொன்னதற்கு பிறகு, நன்மாராயம் அவர்களுக்கு வந்ததற்கு பிறகு, லூத் நபியுடைய கூட்டத்தை அவர்கள் அழிக்க வந்த விஷயமாக வானவர்களோடு பேசுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். சூரத் ஹூதுடைய 84வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலம்மா தஹப அன் இப்ராஹிம் அர்ரவ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அச்சம் சென்றதற்கு பிறகு, வஜாஅத்துல் புஷ்ரா, அவர்களுக்கு நன்மாராயமும் கிடைத்ததற்கு பிறகு, யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத் நபியுடைய கூட்டத்து விஷயத்தில் எங்களோடு அவர்கள் வாதம் செய்தார்கள். இன்ன இப்ராஹிம் அல் ஹலீமுன் அவ்வாஹுன் முனீப், நிச்சயமாக இப்ராஹிம் அவர்கள் ஹலீம், மிகவும் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், அதாவது தண்டனை உடனே கொடுக்கக்கூடாது, தாமதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவர் தான் ஹில்ம் என்பது நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. அவ்வாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மிகவுமே நெருங்கக்கூடியவர். முனீப், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த வானவர்களிடத்திலே அந்த கூட்டத்திலே அழிப்பது சம்பந்தமாக தன்னை பிற்படுத்தலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது வானவர்கள் சொல்கிறார்கள், யா இப்ராஹிம் அஅரிது அன் ஹாதா, இதை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய கட்டளை வந்துவிட்டது. வ இன்னஹும் லஆதீஹிம் அதாபுன் கைரு மர்தூத், அவர்களுக்கு தண்டனை வந்தே ஆகும், அதை யாராலும் தடுக்க முடியாது. கைரு மர்தூத், துவா கேட்பதாலோ வாதம் புரிவதாலோ அது தடுக்க முடியாது. அல்லாஹு தாலா கட்டளை இட்டு விட்டான், அவர்களுக்குரிய தண்டனை நிச்சயமாக வந்துவிட்டது என்று, இதை பற்றி நீங்கள் வாதிக்க வேண்டாம் என்று அந்த வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதிய வயதை அடைந்திருந்தார்கள். வரலாற்று செய்திகளிலே 100 வயது என்றும் சாராவுக்கு 90 வயது என்றும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஆலம். வேறு யூதர்களுடைய பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாற்று செய்திகளிலே சில இடங்களிலே அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் கிடைக்கின்ற பொழுது 80 லட்சம் வயது என்றும், இஸ்ஹாக் கிடைக்கின்ற பொழுது 90 லட்சம் வயது என்றும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களை பற்றி இப்போது பார்த்துவிட்டோம். முதலாவது மகன் இஸ்மாயில், அவர்களுக்கு பிறகுதான் இஸ்ஹாக் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தானே தவிர இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்ல. ஆனால் வேதக்காரர்கள் அவர்களுடைய புத்தகங்களிலே என்ன செய்தார்கள் என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு அறுப்புக்குள்ளான மகன் இஸ்ஹாக் என்று அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இது அவர்கள் செய்த கையாடல். ஏனென்றால் அது ஒரு சிறப்பான ஒரு விடயம். அதனை அரேபியர்களுக்கு போகாமல் தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக யூதர்கள் இவ்வாறு அவர்களுடைய வேத புத்தகத்திலே
இஸ்ஹாக் என்ற சொல்லை அந்த இடத்திலே போட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதில் முதல் மகன் என்றும் இருக்கிறது, ஒரே மகன் என்றும் இருக்கிறது. ஒரே முதல் மகன் என்பது அவர்களும் ஏற்றுக்கொள்கிற விடயம் இஸ்மாயில் என்பதுதான். அதே ஒரே மகன் என்று சொல்ல யாரை முடியும்? இஸ்ஹாக் வருவதற்கு முன்னால் இருந்த ஒரே மகன் இஸ்மாயில் தான். முதல் மகனாக இருப்பவரும் இஸ்ஹாக் அவர்கள் தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திலே இவர்கள் மேலதிகமாக ஒரு கையாடலை செய்து கூட்டியிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. இந்த கருத்தின் அடிப்படையிலே சிலர் சலஃபுகளிலும் சிலர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அறுப்புக்குள்ளானவர் இஸ்மாயில் அல்ல என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து பிழையானது. அதற்கு மரபு சொன்ன முஹம்மது பின் கஅப் அல் குரதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தாபியங்களிலே உள்ளவர், அவர் அதற்கு மரபு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்த ஆயாவிலே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், ஒபஷர்னாஹு, அவர்களுக்கு நாங்கள் நன்மாராயம் சொன்னோம், இஸ்ஹாக்கை தருவதாக நன்மாராயம் சொன்னோம். அதற்கு பிறகு யாக்கூபை தருவதாகவும் நன்மாராயம் சொன்னோம். இஸ்ஹாக்கும் கிடைப்பார், அதற்கு பிறகு யாக்கூபும் கிடைப்பார். அவர்கள் உயிர் வாழ்கிற நேரத்தில் இந்த 2 பேரும் கிடைப்பார்கள். இஸ்ஹாக்க மூலமாக யாக்கூப் என்ற ஒரு மகன் பிறப்பார் என்றிருந்தால் எப்படி அவரை இஸ்ஹாக்கை அறுக்க சொல்ல முடியும்? அறுத்தால் அங்கே மகன் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே அல்லாஹ் சொன்னது பொய்யாகிவிடுமே. எனவே அல்லாஹு தாலா அப்படி சொல்ல மாட்டான். எனவே அந்த கருத்து பிழையானது. இஸ்ஹாக் பிறப்பார், யாக்கூபும் பிறப்பார் என்று இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த வந்த விருந்தினர்கள் சொன்னார்கள் என்றால், அவர்கள் நிச்சயமாக இஸ்ஹாக் அவர்களுக்கு என்ன சொல்ல முடியாது? இஸ்ஹாக்குக்கு பிறகு யாக்கூப் பிறப்பார் என்று சொன்னதற்கு பிறகு இஸ்ஹாக்கை அருங்கள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா சொல்ல முடியாது. அப்படி அறுத்தால் இஸ்ஹாக் இல்லாமல் போய்விடுவார். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்காது. அது பிழையான கருத்து என்று அந்த ஆயாவை வைத்து முஹம்மது பின் கஅப் அல் குரதி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஷங்கீத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் அதுவால் பயான் என்ற நூலிலே இந்த சாஃபாத்திலே வரக்கூடிய ஆயாக்களை பார்த்தாலே தெளிவாக தெரிகிறது, இஸ்மாயில் தான் அறுப்புக்குள்ளானவர். அதற்கு பிறகுதான் இஸ்ஹாக் பிறந்திருக்கிறார், அவர் அறுக்கப்பட்டவர் அல்ல என்பது தெரிகிறது என்று சொல்கிறார்கள். என்றால் நாங்கள் சூரத்து சாஃபாத்தை பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய ரப்பிடத்திலே போகிறேன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான சந்ததியை எனக்கு தான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட பொழுது, வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், ஹலீமான ஒரு குழந்தையை நாங்கள் அவங்களுக்கு தருகிறோம் என்று அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொல்கிறான். ஃபலமா பலக மஅஹு ஸஅய், அந்த குழந்தை இப்ராஹிம் நபி அவர்களோடு அவர் வேலைகளை செய்கிற ஒரு பருவத்தை வந்த பொழுது, கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக, என் அருமை மகனே, உன்னை நான் கனவுலே அறுப்பதை பார்த்தேன் என்று சொல்லி தன்னுடைய கனவை சொல்கிறார்கள். இந்த குலாமின் ஹலீம், ஹலீமான குலாம் என்றுதான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். இந்த சம்பவம் இது முதலிலே நடக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஆயாக்களுடைய தொடரிலே இந்த அவர்களை அறுக்க முற்பட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அதுக்கு பதிலாக செம்பரியாட்டை கொடுத்தது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாம் கொடுத்து வஃபதைனா பிதிபிஹின் அதீம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன் சலாமுன் அலா இப்ராஹிம், பின்னால் வரக்கூடியவர்களிலே சமுதாயங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலாமை நாங்கள் விட்டு வைத்தோம், நல்ல புகழை விட்டு வைத்தோம். கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறு தான் நல்லவர்களுக்கு நாங்கள் கூலி கொடுப்போம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், இன்னஹு மின் இபாதினல் மூமினீன், நிச்சயமாக அவர் எங்களுடைய மூமினான் அடியார்களிலே ஒருவர். வபஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யன் மினஸ் சாலிஹீன், இஸ்ஹாக்கை ஒரு நபியாக சாலிஹான ஒருவராகவும் நபியாகவும் நாங்கள் நன்மாராயம் சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏற்கனவே இஸ்மாயிலை சொல்லிட்டான், ஏற்கனவே சொல்லப்பட்டது அது இஸ்ஹாக் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த ஆயாக்களை சிந்தித்தாலே தெளிவாக தெரிகிறது. வபாரக்னா அலைஹி வஅலா இஸ்ஹாக், அவர் மீதும் இஸ்ஹாக் மீதும் அவர்கள் இருவருடைய சந்ததிகளிலிருந்தும் நாங்கள் இஸ்ஹாக் மீது நாங்கள் பரக்கா செய்தோம். அவர்களுடைய இருவருடைய சந்ததிகள் வழியிலையும் நல்லவர்கள், தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து சாஃபாத்தில் 99 113 வரையிலே இந்த சம்பவத்தை சொல்கிறான். இந்த ஆயாக்கள் அமீன் ஷங்கீத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை போன்று தெளிவாக சொல்கிறது, இஸ்ஹாக் என்பவர் அறுப்புக்குள்ளானவர் அல்ல. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்னால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆரம்பத்தில் அங்கே குலாம் ஹலீமை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த குலாம் ஹலீம் தான் அறுப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா எந்த இடத்திலும் குலாம் ஹலீம் என்று சொல்லவில்லை. 2 இடத்திலும் குலாமுன் அலீம், அதாவது இல்முல்ல குலாம் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஹலீம் என்று சொன்னது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பது தெரிகிறது. எனவே அறுப்புக்குள்ளாக்கப்பட்டது யூதர்கள் திரிவுபடுத்தியதை போன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்பதை
நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்தை யாராவது சொல்லியிருந்தால் அது பிழையான கருத்து. இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது வஃபாத்தாகும் பொழுது அவர்களுக்குரிய வயது என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இதில் வரலாற்றிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சரியான ஒரு அறிவிப்பு இல்லாமல் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 200 வருடங்கள் வாழ்ந்ததாக சில செய்திகள் இருக்கின்றன. அல்லாஹு ஆலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள், நீண்ட காலம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கின்ற வரையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. காபாவை கட்டி 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பைத்துல் மக்திஸ் கட்டப்பட்டிருக்கிறது, மஸ்ஜித் அக்ஸா கட்டப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய செய்திகளின் அடிப்படையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக அதை கட்டியதாக இருக்கிறது. அவ்வாறு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ஹாக் கட்டியிருக்கலாம் அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருக்கலாம். இப்ராஹிம் நபி அவர்கள் மக்காவிலே காபாவை இஸ்மாயில் நபியோடு சேர்ந்து கட்டியதற்கு பிறகு அதுக்கு ஒரு 40 வருடத்துக்கு பிறகுதான் அடுத்து கட்டப்பட்டது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஹதீஸிலே இருக்கிறது. அந்த அடிப்படையில் 40 வருடத்துக்கு பிறகு என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதாக யூதர்கள் சொல்வது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றின் அடிப்படையிலே மதீனத்துல் ஹலீல் என்று அழைக்கப்படக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த 2 மனைமார் அல்லாமல் அதற்கு பிறகு இன்னும் பல மனைமார்கள் திருமணம் முடித்ததாகவும் அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்ததாகவும் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுடைய உறுதித்தன்மைகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய கபர் என்று சொல்லப்படக்கூடியது உண்மையிலே இப்ராஹிம் நபியுடைய கபரா என்று கேட்டால் எங்களுக்கு எந்த ஒரு கபர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தவிர உலகத்திலே நபிமார்களுடைய கபர் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு கபருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் உறுதிப்பாடும் எந்த ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளோ இல்லை, உறுதியாக எங்களுக்கு சொல்ல முடியாது. அல்லாஹு அலம். இப்ராஹிம் நபி அவர்கள் பலஸ்தீனிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு நாம் அனுமானிக்க முடியுமாக இருக்கிறது. மதீனத்துல் ஹலீலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கபர் தான் இப்ராஹிம் நபியுடைய கபரா என்று கேட்டால் இப்போது சொல்லப்படுகிறது. அது எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் மாத்திரம்தான் உறுதியாக அவர்களுடைய கபர் நபிமார்களில் அவர்களுடைய கபர் என்று சொல்ல முடியுமான ஒரு இடமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வகுப்பில் இஸ்ஹாக் அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களோடு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தையும் பார்ப்போம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.